சரத்குமாரோட தோல்வி குறித்து ராதிகா வாக்காளர்களுக்கு பதிலளிச்சிருக்காங்க. சரத்குமார் சட்டமன்ற தேர்தலில் ஆளுங்கட்சி சார்பில் போட்டிட்டாரு. இவர் தமிழகத்தில் திருச்செந்தூர் தொகுதியில் போட்டியிட்டு தோல்வி அடைஞ்சிருக்காரு. இதுக்கு முன்னாடி நடிகர் சங்க தேர்தலையும் தலைவர் பதவிக்காக போட்டியிட்டு தோல்வி அடைஞ்சாரு. இந்த நிலையில இதற்கு இவரோட மனைவி ராதிகா, நாங்கள் தோத்ததாகவே நினைக்கல, மீண்டும் வெற்றிக்கு போராடும் ஒரு வாய்ப்பு, எங்களுக்கு ஆதரவு அளித்த திருச்செந்தூர் மக்களுக்கு நன்றி அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. ராதிகா சரத்குமார் தன்னோட ட்விட்டர் பக்கத்தில் there is no defeat if you stand up again. Thank you people of Tiruchendur for the love and affection. Proud of your perseverance அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்படி இருக்கும். அப்படியே மேலே ஏறி போனாங்க ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு போயிடலாம். படிக்கட்டு மாதிரி விசாரிச்சார், ஏங்க கீழே ஸ்டூலை வைடா, அவள் தான் ஸ்டூலை வச்சுருவாங்க. இப்போ நின்றப்போ இப்போ பார்த்தீங்கன்னா அப்படி எல்லாரும் வந்து கரெக்டாக ஈக்குவலாக இருக்கும். அப்படி ட்ராலி அப்படி எடுப்பார். அப்படியே சில நேரத்தில் வந்து பேப்பர் முடிஞ்சிடும், பேக்கப் ஆனால் கூட அண்ணன் பேசிக்கிட்டு தான் இருப்பாப்புல, போயிட்டே இருக்கும். அப்புறம் வீட்டுக்காரை வந்து அண்ணே ஷூட்டிங் முடிச்சுட்டாங்க, போய் 1 hour ஆச்சு, நீங்கள் கிளம்புனீங்கன்னா நாங்கள் மாடை கட்டணும். வந்து பார்த்தா ஒன்று மாதுளை இருக்கும், இன்னொன்று மோர் இருக்கும். மாதுளை தான் சொல்லி மோர் எதுக்கு எடுத்துகிட்டு வர எக்ஸ்ட்ரா, இது பாஸ் கேட் பாஸ் அப்படின்றாங்க. என்ன கேட் பாஸ்? நாங்கள் 2-3 திட்டு முன்னாடி மோரையும் கொண்டு வருவோம், என்னான்னு கேட்பாரு, மோரை காட்டுவா, ஓகே மோர் போகட்டும்டுவார். பின்னாடி 4 மாதுளை வந்துடும். நான் சிங்கம் தெரியல இருக்கேன், கொன்னே விடுவினே சாரிக்கண்ணே, உங்கள் கடமைக்கு ஒரு அளவு தான்.